பேரறிஞர் அண்ணா தலைநிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்போம் என்ற முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல நடைபெற்ற நிகழ்ச்சியில முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தியிருக்காங்க. பின்னர் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில தமிழகத்தை தலகுனிய விடமாட்டோம் என்பதை சாரம்சமாக கொண்டு நீட் உள்ளிட்ட மாணவர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் என்ற உரிய கல்வி நீதிக்காக போராடுவேன். பின்னர் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில தமிழகத்தை தலகுனிய விடமாட்டோம் என்பதை சாரம்சமாக கொண்டு நீட் உள்ளிட்ட மாணவர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். உரிய கல்வி நீதிக்காக போராடுவேன். தமிழ் மொழி பண்பாடு பெருமைக்கு எதிராக எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். உழைக்கும் வர்த்தகத்தின் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். வாக்கு திருட்டை எதிர்த்து போராடுவேன். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதிமொழி ஏற்கப்பட்டிருக்கு. இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல பேரறிஞர் அண்ணா தலை நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்றோம்னு குறிப்பிட்டிருக்காரு. சட்டமன்ற தேர்தலையொட்டி ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள திமுகவினர் தமிழ்நாட்டில் உள்ள 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளிலும் உறுதியேற்றனர் என்பது முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு.